ஏதோ இவர்கள் தொழில் வளர்ச்சிக்காகத்தான் இது செய்கிறார்கள் அப்படி எல்லாம் நீங்கள் பார்க்காதீர்கள். அவர்களுக்கு இதில் தனிப்பட்ட முறையில் நலன்கள் இருக்கின்றன, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் அவர்கள் வேண்டாம் என்று விஜய் அந்த இடத்துல ஸ்டார் போட்டுக்கலாம், அந்த இடத்துல ஸ்டார் போட்டுக்கலாம், அவ்வளவுதான். இல்லாட்டி ஒரு திட்டத்துக்கு இத்தனை பேர் ஏங்க வரிஞ்சு கட்டிட்டு வந்து பேசுறான்? ஒட்டுமொத்த திமுக ஈகோ சிஸ்டம், திமுகவை ஆதரிக்கிறவங்க, திமுகவை எதிர்க்கிறவங்க. இப்போ தினமலர்லாம் வந்து பேஜ் ஒன்றில் போட்டு எழுதுறான். அதாவது ஆக்ஷனை லீடாக போடாமல் ரியாக்ஷனை லீடாக போடுறான். இது என்ன பத்திரிகை தர்மன்னே தெரியல. திட்டத்தை கைவிடக்கூடாது, பல தரப்பினர் கோரிக்கைன்னு. காலைல பேப்பரை பார்க்குறேன், எந்த திட்டத்தை கைவிடக்கூடாது? ஏன்டா திட்டம் ரத்துன்றதான் நியூஸ், அது ஆக்ஷன் கைவிடக்கூடாதுன்றது அது போது. உள்ளுக்குள்ள பாக்ஸ் வந்து திட்டம் ரத்துன்றான். அதை எந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து அந்த பிசினஸ் இன்ட்ரெஸ்ட், அஜெண்டா ஜேர்னலிசம் எவ்வளவு கேவலமா வந்து மாறி இருக்கணும். அவ்வளவு பெரிய பத்திரிகைக்கு ஏன் என்ன கேடு வந்தது உங்களுக்கு? வந்து திட்டம் ரத்தாக கூடாது, பல தரப்பினர், திமுக உட்பட பலர் கோரிக்கை. காலையில் எழுந்திரிச்சு அதை பார்க்குறவன் எந்த திட்டம் ரத்து, எதை போய் என்ன சொல்ல வரான் தினமலர்றான் புள்ள படிக்கும் போது தான் தெரியுது. அந்த பெரிய செய்திக்குள்ள பாக்ஸ் கட்டி பரந்தூர் திட்டம் ரத்து விஜய் அறிவிப்பறான். இதுதானே லீடா வரணும். அப்போ உனக்கு என்ன அதில் அவ்வளோ பிசினஸ் இன்ட்ரெஸ்ட்? இதுதான் திமுக ஈகோ சிஸ்டம்ன்றது. அதாவது திமுகவை எதிர்க்கிறவங்களும் அந்த ஈகோ சிஸ்டத்தில் இருக்காங்க. அது 5 வருஷம் ஆட்சியோட பலன் அது. ஏன்னா பல பேரோட பேக்கெட் அதில் ரொம்பச்சு, புரியுதுங்களா? அதான். ஆகவே நான் என்ன சொல்றேன், அந்த திட்டத்தை பற்றி உனக்கு ஒரு பார்வை இருக்கும், எனக்கு ஒரு பார்வை இருக்கும். பரந்தூர் திட்டம் வேணான்னு சொல்றவன் அத்தனை பேரையும் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் சொல்ற மாதிரியான அயோக்கியத்தனம், பரந்தூர் திட்டம் ரத்தானது தொழில் வளர்ச்சிக்கான சமாட்டி அடி என்று சொல்ல மாதிரியான ஒரு முட்டாள்தனம் வேற எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா அந்த திட்டம் வேணான்னு சொல்லக்கூடிய வைப்பவர்கள் வைக்கக்கூடிய வாதத்தை பார்த்தீங்கன்னா மைண்ட் பாக்லிங்காக இருக்குது. அந்த நிலங்கள் வந்து அப்படிப்பட்ட அற்புதமான நிலங்கள், கண்ணில் தண்ணி வருது படிக்கும் போதே நமக்கு வந்து. அவ்வளோ ஒரு அற்புதமான நிலம் அது, 1000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய நிலங்கள் அதெல்லாம். இன்னைக்கு கிரேட்டர் நிக்கோபாரில் வந்து மோடி எப்படி ஒரு பெரிய அட்டுழியத்தை பண்ணி பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இயற்கை வரம் கொடுத்தது நமக்கு, அதை அழிச்சு எப்படி அங்கே விமான நிலையம், துறைமுகம், மால் எல்லாம் கட்ட போறன்றாரோ, அங்கேருந்து மரத்தை பிடிங்கன்னு வந்து ஹரியானாவில் வைப்பாரான். அதில் ஒரு 10% பரந்தூர் திட்டத்தை ஆதரிப்பவர்களுடைய வாதம். நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். ஏன்னா இயற்கையை அழிச்சு தான் உனக்கு வளர்ச்சி வரணும்னா வேணாண்டா அந்த வளர்ச்சி. ஏன்னா இன்னைக்கு வந்து மனிதகுலம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த சுற்றுப்புற சூழல் அழிவு என்பது அடுத்த தலைமுறை உலகத்தில் இருக்குமா அப்படின்ற பெரிய கேள்வி எழுப்பியிருக்கு. இன்னைக்கு ஒரு ஆண்டு பூரா பெய்யக்கூடிய மழை, பருவமழை 1 மணி நேரத்தில் பெஞ்சிடுது. அந்த அளவுக்கு நம்ம இயற்கையோட விளையாடி இருக்கோம். அப்போ சீண்டி பார்த்துருக்கோம். அந்த பின்புலத்தில் பார்க்கணும். இதை ஆராய்ஞ்சு ஒரு கமிட்டியை போட்டு சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பு வர்றது என்ன ஏது பண்ணலாமா வேணாமான்னு ஸ்டாலின் கவர்மெண்ட் போட்ட கமிட்டி கொடுத்த அறிக்கையை வெளியில் விடாமல் அது மேலே ஏறி உட்காந்துட்டு போன கவர்மெண்ட் தான் அந்த கவர்மெண்ட். எனக்கு தெரிஞ்சு விஜய் கவர்மெண்ட் இந்த அறிக்கையை வெளியில் விடணும். முகமுடி கிழியும்.